மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது மறைமுக விஷயங்கள் மற்றும் எதிர்பாராத விரயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இதனுடைய அதிபதி சூரியன். சூரியன் வக்ர கிரகங்களின் சாரத்தை பெறும் போதோ அல்லது 2ஆம் வீட்டோடு அசுப பரிவர்த்தனை பெறும் போதோ குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பினர் உங்களிடம் சொல்லாமல் செய்த மறைமுகமான செலவுகள், ரகசிய முதலீடுகள் அல்லது வீணான விரயங்கள் எதிர்பாராத விதமாக உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் யாருமே இதை நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தீர்வை காண்பித்து கொடுப்பீர்கள் என்று யாருமே நினைத்து பார்க்காத ஒரு விஷயங்களுக்கு ஒரு தீர்வானது உங்களால் கிடைக்க ஆரம்பித்திருக்கும். குடும்ப பணத்தை எதற்காக இங்கு செலவு செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியானது எழவ ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு நபர் ஆடம்பரத்திற்காகவோ அல்லது தவறான சில பழக்க வழக்கங்களுக்காகவோ அந்த பணத்தை விரயம் செய்திருப்பது தெரிய வரும் பொழுது உங்களுக்குள்ள அது பெரும் ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் இதுவரைக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களது உழைப்பின் பலன் இப்படி வீணடிக்கப்பட்டதை நினைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகள் குடும்பத்திற்கு தற்காலிக பிரிவினையை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய துணைவருக்கோ உங்களுடைய துணைவிக்கோ சம்பந்தப்பட்ட உறவினர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்களும் அவ்வளவு சங்கடங்களும் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்துல யாரோ ஒருவர் மற்றவங்களுக்கு தெரியாம செலவுகளை செஞ்சிருப்பாங்க. அது கடன், ஆடம்பர செலவு அல்லது தனிப்பட்ட தேவைகள் தொடர்பானதாகவும் இருக்கவும் செய்யலாம். பின்னர் அது வெளியே தெரிய வந்த போது குடும்பத்துல நம்பிக்கை குறைவு ஏற்பட்டு ஏன் இதை மறைத்தாய் என்ற ஒரு கேள்வி பலரின் மனதில் எழுந்து இதனால் பண விஷயங்கள் உணர்ச்சி ரீதியான ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மாறி அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில ஏற்பட்டு பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கூட இது நிச்சயமா பிரித்து வைத்திருக்கும். முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனைகளானது இதனால ஏற்படவும் ஆரம்பித்திருக்கும். தவறு செய்தது என்னமோ அந்த ஒரு நபர் தான், இருந்தாலும் உன்னுடைய உறவினர்கள் தானே என்ற ஒரு பெயரானது இப்பொழுது எழுப்பப்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறவும் ஆரம்பிக்கும். அடுத்ததா நம்பிக்கை குறைவானது. நம்பிக்கை குறைவின் காரணமாக உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவா ஆரம்பிக்கும். ஒரு உறவு வலுவாக இருக்க நம்பிக்கையானது முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் சில சம்பவங்கள் காரணமாக மகரம் ராசிக்காரங்களின் குடும்பத்தில் நம்பிக்கையானது குறைந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. யாரோ ஒருவர் கூறிய பொய், மறைக்கப்பட்ட உண்மை அல்லது நிறைவேறாத வாக்குறுதி இதற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த உறவுகள் மெதுமெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி கொண்டு அதனாலேயும் உங்களுக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே உங்களிடம் தேவையில்லாத ஏமாற்றங்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். மகரம் ராசிக்கு கலஸ்திரஸ்தானமான 7ஆம் வீட்டின் அதிபதி சந்திர பகவான் ஆவார். சந்திரன் தேய்பிறையாகி ராகுவின் பிடியில் சிக்கும் போதோ அல்லது லக்னத்தில் சனியின் ஆதிக்கம் தீவிரமாகும் போதோ உங்கள் மீது அல்லது உங்களுடைய துணை மீது ஒரு விதமான நம்பிக்கை குறைவு தானாகவே உருவாகி கொண்டே தான் இருக்கும். நீ என்னிடம் எதையோ மறைக்கிறாய் என்ற ஒரு எண்ணம் இரு தரப்பிலும் ஓடுவதால் உறவுகளுக்குள் இருந்த நெருக்கங்களானது குறைந்து உறவுகள் உங்களை விட்டு மெதுவாக விலகத் தொடங்கும். ஒரு தனுசு ராசியை போல வெளிப்படையாக பேசாமல் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வருத்தங்களை போட்டி வைப்பதால் உங்களது அலட்சியமான நடத்தை மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மனதிற்குள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் மறைத்து வைத்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் நெருங்கிய உறவுகளுடைய மானம், மரியாதை வெளியில் போய்விடக்கூடாது என்பதுதான். ஆனால் அதனை நீங்கள் வெளியில் கூறினால்தான் அந்த ஒரு தவறையோ அந்த ஒரு செயலையோ மீண்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் சந்தேக கண் கொண்டு பார்ப்பதால் நீண்ட கால பந்தங்கள் மற்றும் நட்புகள் கூட தற்காலிகமாக முறிந்து போகும் ஆபத்து இந்த ஒரு கிரக அமைப்பில் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படும். இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் மனதை விட்டு பேசுவது மட்டுமே அதற்கான ஒரு தீர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மறைத்து வைத்த கவலைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்.
மகரம் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது ரகசிய துயரங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத ஆழ்மன கவலைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலங்களில் 7.5 சனியின் தாக்கத்தாலும் பாந்தக அந்தரங்கங்களாலும் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் அவமானங்களும் மற்றும் பொருளாதார பயங்கள் யாவும் தற்போது ராசிநாதனின் சுபத்துவத்தாலும் ஆன்மீக பலத்தாலும் படிப்படியாகவே குறைய தொடங்கும். நம்முடைய கஷ்டங்கள் யாருக்கும் புரிவதில்லையே என்ற ஒரு தனிமை உணர்வானது நீங்கி கவலைகளுக்கு காரணமாக நச்சு குணமடையக்கூடிய மனிதர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பார்கள். உங்களது மனப்பலமானது கூடுவதால் கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து நிகழ்காலத்தை நேர்மறையாக அணுகக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவித ஆழமான மன அமைதியும் லேசான நிம்மதியும் உங்களுக்குள்ள நிச்சயமா குடியேறும். அது குடியேறி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். வெளியில் எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல கவலைகளை வைத்திருப்பது மகரம் ராசிக்காரங்களின் இயல்பு. குடும்பம், பணம், குழந்தைகள், எதிர்காலம் மற்றும் உடல்நலம் தொடர்பான சிந்தனைகள் நீண்ட காலமாக மனதை பாதித்து கொண்டே தான் இருக்கும். இனிமேல் அந்த கவலைகள் உங்களை விட்டு குறைய தொடங்கும். தீர்வு இல்லாதது போல தோன்றிய விஷயங்களுக்கு வழிகள் இப்பொழுது கிடைத்துவிடும். மனதில் அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கப் போகிறது. அதனால நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை நீங்கள் எளிதாகவே செய்து விடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா குடும்பத்துல ஒரு ஆதரவானது உயர ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போது உங்களுடைய பக்கம் நிற்க தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். நீங்க செய்த தியாகங்களையும் உழைப்பையும் அவர்கள் உங்களிடமிருந்து உணரவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் உங்களது கருத்துக்கு மதிப்பானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். சிரமமான நேரங்களில் உங்களுக்கு துணையாக நிற்பவர்கள் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கவே செய்வார்கள். இந்த ஒரு ஆதரவு உங்களது வாழ்க்கையை மேலும் மேலும் வலுப்படுத்தி போதுமான அளவுக்கு அவர்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் இனிமே செய்யவும் ஆரம்பிப்பாங்க. 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் 9ஆம் வீடான தந்தை ஸ்தானமும் சுப கிரகங்களால் தூண்டப்படும் போது உங்களது தனிப்பட்ட முயற்சிகளுக்கும் லட்சியங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் பேராதரவு தங்கும் தடையும் இன்றி கிடைத்துவிடும். இதுவரை உங்களது அமைதியான புனைத்தையும் உழைப்பையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை கஞ்சன் என்றோ அல்லது பாசமில்லாதவர் என்றோ அலட்சியப்படுத்திய துணையோ அல்லது பெற்றோரோ தற்போது உங்களது தியாகங்களை ஆழமாக உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டார்கள். குடும்பத்தின் மூத்த முன்னோர்களின் முழுமையான ஆசையும் அன்பும் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். நீங்கள் ஒரு புதிய தொழிலானது தொடங்க நினைத்தாலோ அல்லது முதலீடுகள் செய்ய நினைத்தாலோ குடும்பத்தினர் தங்களின் தார்மீக மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி உங்களுக்கு ஏணியாக மாறவும் செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையோ என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏற்படும். இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் மனதை விட்டு பேசுவது மட்டுமே அதற்கான ஒரு தீர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையோ என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மறைத்து வைத்த கவலைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது ரகசிய துயரங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத ஆழ்மன கவலைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலங்களில் 7.5 சனியின் தாக்கத்தாலும் பாந்தக அந்தரங்கங்களாலும் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் அவமானங்களும் மற்றும் பொருளாதார பயங்கள் யாவும் தற்போது ராசிநாதனின் சுபத்துவத்தாலும் ஆன்மீக பலத்தாலும் படிப்படியாகவே குறைய தொடங்கும். நம்முடைய கஷ்டங்கள் யாருக்கும் புரிவதில்லையே என்ற ஒரு தனிமை உணர்வானது நீங்கி கவலைகளுக்கு காரணமாக நச்சு குணமடையக்கூடிய மனிதர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பார்கள். உங்களது மனப்பலமானது கூடுவதால் கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து நிகழ்காலத்தை நேர்மறையாக அணுகக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவித ஆழமான மன அமைதியும் லேசான நிம்மதியும் உங்களுக்குள்ள நிச்சயமா குடியேறும். அது குடியேறி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். வெளியில் எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும்
உள்ளுக்குள்ள பல கவலைகளை வைத்திருப்பது மகரம் ராசிக்காரங்களின் இயல்பு. குடும்பம், பணம், குழந்தைகள், எதிர்காலம் மற்றும் உடல்நலம் தொடர்பான சிந்தனைகள் நீண்ட காலமாக மனதை பாதித்து கொண்டே தான் இருக்கும். இனிமேல் அந்த கவலைகள் உங்களை விட்டு குறையத் தொடங்கும். தீர்வு இல்லாதது போல தோன்றிய விஷயங்களுக்கு வழிகள் இப்பொழுது கிடைத்துவிடும். மனதில் அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கப் போகிறது. அதனால நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை நீங்கள் எளிதாகவே செய்து விடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா குடும்பத்துல ஒரு ஆதரவானது உயர ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போது உங்களுடைய பக்கம் நிற்க தொடங்கவோ ஆரம்பிப்பார்கள். நீங்க செய்த தியாகங்களையும் உழைப்பையும் அவர்கள் உங்களிடமிருந்து உணரவோ ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் உங்களது கருத்துக்கு மதிப்பானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். சிரமமான நேரங்களில் உங்களுக்கு துணையாக நிற்பவர்கள் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கவோ செய்வார்கள். இந்த ஒரு ஆதரவு உங்களது வாழ்க்கையை மேலும் மேலும் வலுப்படுத்தி போதுமான அளவுக்கு அவர்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவோ இனிமே செய்யவோ ஆரம்பிப்பாங்க. இரண்டாம் வீடான குடும்பஸ்தானமும் 9ஆம் வீடான தந்தை ஸ்தானமும் சுப கிரகங்களால் தூண்டப்படும் போது உங்களது தனிப்பட்ட முயற்சிகளுக்கும் லட்சியங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் பேராதரவு தங்கும் தடையும் இன்றி கிடைத்துவிடும். இதுவரை உங்களது அமைதியான புனைத்தையும் உழைப்பையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை கஞ்சன் என்றோ அல்லது பாசமில்லாதவர் என்றோ அலட்சியப்படுத்திய துணையோ அல்லது பெற்றோரோ தற்போது உங்களது தியாகங்களை ஆழமாக உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டார்கள். குடும்பத்தின் மூத்த முன்னோர்களின் முழுமையான ஆசையும் அன்பும் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். நீங்கள் ஒரு புதிய தொழிலானது தொடங்க நினைத்தாலோ அல்லது முதலீடுகள் செய்ய நினைத்தாலோ குடும்பத்தினர் தங்களின் தார்மீக மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி உங்களுக்கு ஏணியாக மாறவோ செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையோ என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு